வணக்கம். இந்திய கிரிப்டோ உலகத்துல ஒரு புது அத்தியாயத்தையே திறக்க போற ஒரு திட்டம் பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா அலச போறோம். நம்ம கிட்ட இருக்கிற குறிப்புகள் படி இது இந்தியாவோட முதல் அரசு அனுமதி பெற்ற புது லேயர் 1 பிளாக் செயின். ஆமா, இது ரொம்ப பெரிய ஒரு வார்த்தை. ரொம்ப பெரிய வார்த்தை. சோ இன்னைக்கு நம்மளோட நோக்கம் என்னன்னா, இந்த திட்டம் உண்மையிலேயே இந்தியாவுல கிரிப்டோ பயன்பாட்டுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிருச்சான்னு ஆராயறது தான். நாம தொடங்குறதுக்கு முன்னாடி லேயர் 1ன்னா என்னன்னு சும்மா சிம்பிளா சொல்லிடுறேன். கண்டிப்பா. ஒரு பில்டிங்கோட ஃபவுண்டேஷன் மாதிரி தான் ஒரு லேயர் 1 பிளாக் செயின். மத்த எல்லா ஆப்ஸும் ப்ராஜெக்ட்ஸும் இதுக்கு மேல தான் கட்டப்படும். சரி, நம்மகிட்ட இருக்கிற தகவல்களை வச்சு பார்க்கும்போது இது வெறும் டெக்னாலஜி மட்டும் இல்ல. இல்லவே இல்ல. ஒரு புத்திசாலித்தனமான பிசினஸ் மற்றும் ரெகுலேட்டரி வியூஹாவாவும் தெரியுது. நிச்சயமா. இந்த திட்டத்தோட வெற்றிங்கிறது அதோட டெக்னாலஜில மட்டும் இல்ல. அது இந்திய சட்ட திட்டங்களுக்குள்ள தன்னை எப்படி பொருத்திக்குதுங்கிறதுல தான் இருக்கு. இதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். முதல்ல இந்த சோர்ஸ் வெற்றி அளவிடுற விதமே சுவாரஸ்யமா இருக்கு. பொதுவா நாம ஒரு கிரிப்டோவோட மார்க்கெட் கேப் இல்லனா அதோட விலையை வச்சு தானே பேசுவோம். ஆமா, அதுதான் வழக்கம். ஆனா இங்க ஒரு திட்டத்தோட எத்தனை வாலெட்கள் இணைக்கப்பட்டிருக்குங்கிறது தான் உண்மையான அளவுகோல்னு சொல்லப்படுது. அது ஏன் அவ்வளவு முக்கியம்? இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா இது நெட்வொர்க் எஃபெக்ட்ங்கிற ஒரு அடிப்படை கொள்கையை பேசுது. நெட்வொர்க் எஃபெக்டா? ஒரு ஃபோன் நெட்வொர்க் மாதிரி தான் இதுவும். உங்ககிட்ட மட்டும் ஃபோன் இருந்தா அதுக்கு யூஸே இல்ல. நிறைய பேர்கிட்ட இருக்கும்போது தான் அதோட மதிப்பு கூடுது இல்லையா? ஆமா, கரெக்ட். அதே மாதிரி தான் அதிக வாலெட்டுகள்னா அதிக பயனர்கள்னா அந்த பிளாக் செயின்ல அதிக பயன்பாடு, அதிக டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். இது அந்த பிளாட்ஃபார்மோட மதிப்பையும் அதோட நம்பகத்தன்மையும் தானாவே கூட்டிடும். ஓ, நம்ம சோர்ஸ்ல சொல்ற இத்தீரியம் உதாரணம் ரொம்ப சரியானது. அது ஆரம்பத்துல வெறும் 10,000 வாலெட்டுகளோட ஆரம்பிச்சு இன்னைக்கு அது மேல கட்டப்பட்ட ஆயிரக்கணக்கான ஆப்ஸ் மூலமா ஒரு பெரிய சக்தியா வளர்ந்திருக்கு. புரியுது. இந்த திட்டம் ஒரு குறிப்பிட்ட டெவலப்பர் குழுவை மட்டும் குறிவைக்காம பொதுமக்களை நேரடியா உள்ள கொண்டு வர்ற நோக்கம் கொண்டதுன்னு சோர்ஸ் சொல்லுது. அதன் அடிப்படையில நம்பர்ஸ் என்ன சொல்லுது? நம்பர்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையை சொல்லுது. ஒரு வருஷத்துல 50,000 வாலெட்டுகள் இணைக்கப்பட்டிருக்கு. ஒரு வருஷத்துல 50,000? பரவாயில்லையே. ஆனா மொத்தமா 2.25 லட்சம் பேர் திட்டத்துல பதிவு செஞ்சிருந்தாலும் 1.5 லட்சம் பேர் தான் அவங்க வாலெட்டுகளை வெற்றிகரமா இணைச்சிருக்காங்க. ஓ, அந்த 75,000 பேர் கொண்ட ஒரு கேப், அது எதை காட்டுது? ஆர்வம் இருக்கு, ஆனா கடைசி ஸ்டெப்ல ஒரு தயக்கமா? கரெக்டா சொன்னீங்க. இதுதான் வெப்3, அதாவது இந்த பரவலாக்கப்பட்ட இன்டர்நெட்டோட மிகப்பெரிய சவால். ஒரு ஆப்ல ரிஜிஸ்டர் பண்றது ஈஸி. ஆனா ஒரு கிரிப்டோ வாலெட்டை உருவாக்கி அதோட 12 வார்த்தைகள் கொண்ட சீட் ஃப்ரேஸ்ங்கிற ரகசிய குறியீட்டை பாதுகாப்பா வச்சு அதை திட்டத்தோட இணைக்கிறதுங்கிறது பலருக்கும் ஒரு புது, கொஞ்சம் சிக்கலான விஷயம். ஆமா, அது உண்மைதான். அந்த கடைசி படியை தாண்டறதுல இருக்கிற சிரமத்தை தான் அந்த கேப் காட்டுது. நம்ம சோர்ஸ்ல ஒரு சின்ன தகவலும் இருக்கு. ஆரம்பத்துல வாலெட்டை இணைக்க தவறுனவங்க 50 இலவச காயின்களை பெறுற வாய்ப்பை இழந்தாங்களாம். அப்போ சரியான நேரத்துல செயல்படுறதோட முக்கியத்துவத்தையும் இது காட்டுது. நிச்சயமா. சரி, பயனர்களை உள்ளே கொண்டு வர்றதுல ஒரு சவால் இருக்கு. ஆனா இந்தியாவுல இதை விட பெரிய சவால் எப்போதுமே இந்த ரெகுலேஷன் தான். அரசு அனுமதி பெற்றதுங்கிற அந்த ஒரு வார்த்தை தான் எல்லோரையும் திரும்பி பார்க்க வைக்குது. கிரிப்டோனாலே அரசாங்கம் ஒரு சந்தேக கண்ணோட பார்க்குற சூழல்ல இது எப்படி சாத்தியமாச்சு? இதுதான் இந்த திட்டத்தோட மையப்புள்ளி. இங்கதான் அவங்க ஒரு புத்திசாலித்தனமான, ஒருவேளை ஒரு புரட்சிகரமான அணுகுமுறையை கையாண்டிருக்காங்க. அப்படியா? இத நாம ஒரு ரெகுலேட்டரி ஹேக்குன்னு கூட சொல்லலாம். சோர்ஸ் படி அரசாங்கம் இத நேரடியா ஒரு கிரிப்டோ கரன்சியா பார்க்கல. இத ஒரு தகவல் தொழில்நுட்ப சேவை, அதாவது ஒரு ஐடி சர்வீஸா பாக்குது. சர்வீஸா? அப்படின்னா நாம எதை வாங்குறோம், எதுக்கு ஜிஎஸ்டி கட்டுறோம்? ஒரு நல்ல உதாரணத்தோட இதை விளக்கலாம். இந்த பிளாக் செயினை ஒரு பெரிய பொது கணக்கு புத்தகம்னு கற்பனை செஞ்சுக்கோங்க. சரி. ஒவ்வொரு நிமிஷமும் ஆயிரக்கணக்கான பரிவர்த்தனைகள் அதுல எழுதப்படுது. மோசடிகளை தடுக்க யாராவது ஒவ்வொரு பதிவையும் சரி பார்க்கணும் இல்லையா? ஆமா, வேலிடேட் பண்ணணும். நீங்க வாங்குற நோட் வேலிடேஷன் ஐடிங்கிறது அந்த சரிபார்க்கிற அதிகாரப்பூர்வ தணிக்கையாளர்கள்ல ஒருத்தரா இருக்கிறதுக்கான லைசென்ஸ் மாதிரி. ஓஹோ, நாம கணக்கு புத்தகத்தையே வாங்கல. இல்ல, அத பராமரிக்க உதவுற உரிமைய வாங்குறீங்க. அந்த சேவைக்காக அந்த சிஸ்டம் உங்களுக்கு அதோட சொந்த நாணயத்துல வெகுமதி கொடுக்குது. சோ நீங்க வாங்குறது ஒரு டெக்னாலஜி சர்வீஸ். அதுக்கான பலனா உங்களுக்கு காயின்ஸ் கிடைக்குது. இந்த மாடல் தான் ஜிஎஸ்டி சட்டத்துக்குள்ள வருது. இது கேட்கறதுக்கு ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கு. ஒருவேளை ரொம்ப அதிகப்படியான புத்திசாலித்தனமா இருக்குமோ? நாளைக்கே கவர்மெண்ட் அவங்க பார்வையை மாத்திக்கிட்டு, இல்ல இது சர்வீஸ் இல்ல, இது ஒரு அசெட்,
சொல்லிட்டா இந்த திட்டத்தோட நிலைமை என்னவாகும்? இது ரொம்ப முக்கியமான நியாயமான கேள்வி. இந்த நிச்சயமற்ற தன்மைக்கு ஒரு முடிவு கட்ட தான் அடுத்த கட்ட நகர்வு நடக்குதுன்னு நம்ம சோர்ஸ் சொல்லுது. அது என்ன? அதுதான் FIU சர்டிபிகேட். FIUனா ஃபைனான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட். நிதி அமைச்சகத்துக்கு கீழே செயல்படுற நிதி புலனாய்வு பிரிவு. ஓகே. பண மோசடி மாதிரி சட்டவிரோத நிதி பரிவர்த்தனைகளை தடுக்கிறது தான் இவங்க வேலை. இந்தியாவுல செயல்படுற வங்கிகள், ஸ்டாக் மார்க்கெட் நிறுவனங்கள், இப்ப கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் உட்பட எல்லாமே FIU கிட்ட பதிவு செய்யறது கட்டாயம். ஒரு காலத்துல மியூச்சுவல் ஃபண்டுகளுக்கு செபி எப்படி ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சோ அது மாதிரி. கரெக்ட். அதே மாதிரி FIU சர்டிபிகேட் கிரிப்டோ தளங்களுக்கு ஒரு சட்டப்பூர்வ அங்கீகாரத்தையும் பொதுமக்களுக்கும் ஒரு நம்பிக்கையும் கொடுக்கும். இந்த திட்டம் FIU சர்டிபிகேட்டுக்கு அப்ளை பண்ண போறதா சோர்ஸ் சொல்லுது இல்லையா? ஆமா. விண்ணப்பம் 20ஆம் தேதி சமர்ப்பிக்கப்பட்டு ஒரு 3 நாள்ல அனுமதி கிடைக்கலான்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த சர்டிபிகேட் கிடைச்சிட்டா என்ன பெரிய மாற்றம் நடக்கும்? சோர்ஸ் சொல்றத வச்சு பார்த்தா இது ஒரு டர்னிங் பாயிண்டா இருக்கும். FIU சர்டிபிகேட் கிடைச்சதும் இது ஒரு சட்டப்பூர்வமா அங்கீகரிக்கப்பட்ட நிதிச் சேவை வழங்குற தளம்ங்கிற நிலைய அடையும். அப்புறம் மார்க்கெட்டிங் ஸ்டைலே மொத்தமா மாறிடும். இப்போ பெரும்பாலும் வாய்மொழி மூலமா பரவிட்டு இருக்கிற இந்த திட்டம், ஆமா, வேர்ட் ஆஃப் மவுத் தான். ஆனா அதுக்கப்புறம் பேப்பர்ல, சோஷியல் மீடியாலன்னு எல்லா இடத்துலயும் அதிகாரப்பூர்வமா விளம்பரம் செய்யப்படலாம். அப்போ திட்டத்துல சேர்றவங்களோட எண்ணிக்கை பல மடங்கு அதிகரிக்கும். அதானே. சோர்ஸ் குறிப்பிடுற மாதிரி அப்போ காயின்களை வாங்குறது கஷ்டமாகலாம் அல்லது அதோட மதிப்பு அதிகமாகலாம். அதனாலதான் முன்கூட்டியே இணைஞ்சவங்க ஒரு பெரிய நன்மையை பெறாங்கன்னு சோர்ஸ் சொல்லுது. சரி, இந்த ரெகுலேட்டரி வியூகம் அவங்களுக்கு பயனர்களை ஈர்க்க உதவும். இப்போ இந்த திட்டத்தோட பொருளாதார வடிவமைப்பு பத்தி பேசலாம். ஏற்கனவே உள்ள வந்தவங்களுக்கு நோட் வேலிடேட்டர் ஆகிற வாய்ப்பு கிடைக்குதுன்னு, அதன் மூலமா மது காயின் அல்லது MFT காயின் கிடைக்குதுன்னு சோர்ஸ் சொல்லுது. ஆமா, நான் இதை புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். இந்த MFT காயினுங்கிறது இந்த பிளாக் செயினோட தாய் நாணயம், மதர் காயின். கரெக்ட். ஆனா சோர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அடுத்த 20 வருஷத்துக்கு இந்த நோட் வேலிடேட்டர்கள் மூலமா மட்டும்தான் இந்த காயின் மார்க்கெட்டுக்கு வரும்னு சொல்லுது. இது ஏன் இவ்ளோ கட்டுப்பாடா வடிவமைக்கப்பட்டிருக்கு? மிக சரியான கேள்வி. இதுதான் இந்த திட்டத்தோட எக்கனாமிக் என்ஜினோட இதயம். பிட்காயினோட வடிவமைப்பை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதோட மொத்த சப்ளை 21 மில்லியனா வரையறுக்கப்பட்டிருக்கு. புது பிட்காயின்ஸ் மைனஸ் மூலமா மட்டும்தான், அதுவும் படிப்படியா குறைஞ்சிட்டு வர ரேட்ல உருவாக்கப்படுது. அந்த பற்றாக்குறை தான் அதோட மதிப்போட அடிப்படை காரணங்கள்ல ஒண்ணு. ஓகே, அந்த ஸ்கார்சிட்டி. ஆமா, இங்க அதே மாதிரி ஒரு பொருளாதார கொள்கைய வேற விதமா கையாடுறாங்க. எதிர்காலத்துல இந்த லேயர் 1 பிளாக் செயின்ல நூத்துக்கணக்கான புது ப்ராஜெக்ட்ஸ் உருவாகும்னு சோர்ஸ் சொல்லுது. சரி. அப்படி உருவாகிற ஒவ்வொரு ஆப்புக்கும் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் கட்டணம் செலுத்த இந்த தாய் நாணயமான MFT காயின் தேவைப்படும். ஆனா அந்த தேவைக்கான காயின்களோட சப்ளை யாருகிட்ட இருக்கு? ஆரம்பத்துல இணைஞ்ச அந்த 1.5 லட்சம் நோட் வேலிடேட்டர் கிட்ட மட்டும். எக்ஸாக்ட்லி. அடுத்த 20 வருஷத்துக்கு அவங்க மட்டும்தான் இந்த காயினை மார்க்கெட்டுக்கு கொண்டு வரவங்க. இது ஆரம்பத்துல ஆதரவளிச்சவங்களுக்கு ஒரு விதமான ஃபவுண்டர்ஸ் கிளாஸ் தகுதியை கொடுக்குது. இதுல மிகப்பெரிய நிதி ஆதாயத்துக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா விநியோகம் ஒரு சின்ன குழுக்கிட்ட குவிஞ்சிருக்கிறதுல சில உள்ளார்ந்த அபாயங்களும் இருக்குதானே? இது நம்பிக்கையின் மீது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது. ஒரு சின்ன குழு புது நாணயங்களோட விநியோகத்தை கட்டுப்படுத்தினா இந்த சிஸ்டம் உண்மையிலே எவ்வளவு பரவலாக்கப்பட்டது? அதாவது டீசென்ட்ரலைஸ்ட். நாணய விநியோகத்தையும் நெட்வொர்க் கட்டுப்பாட்டையும் நம்ம குழப்பிக்க கூடாது. ஓகே. பிட்காயின்ல கூட ஆரம்ப காலத்துல ரொம்ப சில பேர் தான் மெஜாரிட்டி காயின்ஸை வச்சிருந்தாங்க. ஆனா நெட்வொர்க் பரவலாக்கப்பட்டதாவே இருந்துச்சு. இங்க பரவலாக்கம்ங்கிறதோட உண்மையான அர்த்தம், இந்த பிளாக் செயினை கட்டுப்படுத்த ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி இல்ல. அதாவது உங்க பேரு, உங்க அடையாளம்னு எதுவும் இந்த சிஸ்டத்துக்கு தெரியாது. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்க வாலெட் அட்ரஸ் மட்டும்தான். ரிவார்ட் காயின்ஸ் நேரடியா அந்த வாலெட்டுக்கு தான் போகுது. அப்போ இந்த திட்டத்தை உருவாக்குன நிறுவனத்தால கூட என் அனுமதி இல்லாம என் அக்கௌண்ட்டை முடக்கவோ என் ஃபண்ட்ஸை எடுக்கவோ முடியாதா? இதுதான் நம்ம பழகி போன பேங்கிங் சிஸ்டத்துக்கும் இதுக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசமா? மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுதான் இதோட உண்மையான பவர். இதனாலதான் உங்க 12 வார்த்தைகள் கொண்ட சீட் ஃப்ரேஸ் மிக மிக முக்கியம். ஆமா, அத பத்தி சொல்லுங்க. அந்த 12 வார்த்தைகள் உங்க பேங்க் லாக்கர் சாவி மட்டும் இல்ல, அந்த பேங்கே நீங்க தாங்கிறதுக்கான ஆதாரம். அதை ஒரு பேப்பர்ல எழுதி பாதுகாப்பான இடத்துல வைக்கணும். நான் ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கேன். ஒருத்தர் அவரோட சீட் ஃப்ரேஸை இமெயில் டிராஃப்ட்ல சேவ் பண்ணி வச்சு ஹேக் செய்யப்பட்டதால லட்சக்கணக்கான ரூபாயை இழந்தார்.
அட கடவுளே! அந்த 12 வார்த்தைகள் யார்கிட்ட இருக்கோ நிதியோட முழுமையான கட்டுப்பாடும் அவங்க கிட்ட தான் இருக்கும். இத ஒருபோதும் மறக்கக்கூடாது. சரி, பயனர்கள், ரெகுலேஷன், எக்கனாமிக் மாடல், பாதுகாப்புன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஆனா பரவலான பயன்பாட்டுக்கு இதெல்லாம் எளிமையா இருக்கணும். அந்த வகையில பயனர்களோட அனுபவத்தை மேம்படுத்த இந்த திட்டம் என்ன செய்ய போகுதுன்னு சோர்ஸ்ல ஏதாவது இருக்கா? இருக்கு. அது பத்தி 2 முக்கிய அறிவிப்புகளை சோர்ஸ் குறிப்பிடுது. இது அவங்களோட அடுத்த கட்ட வளர்ச்சிய காட்டுது. சொல்லுங்க. முதல்ல இந்த திட்டத்துக்கென ஒரு புது பிரத்யேகமான வாலெட் 10ஆம் தேதி வெளியிடப்படுது. 2வதா எல்லாவிதமான கிரிப்டோ கரன்சிகளையும் ட்ரேட் பண்ணக்கூடிய இவங்களோட சொந்த எக்ஸ்சேஞ்ச் ஜனவரியில ஒரு சர்ப்ரைஸா வரப்போகுது. சொந்தமா வாலெட் மற்றும் எக்ஸ்சேஞ்ச் இருக்கிறது ஏன் ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது? இது ஒரு திட்டத்தோட தற்சார்பையும் நீண்டகால பார்வையும் காட்டுது. இப்போ பயனர்கள் காயின்களை பெற மெட்டாமாஸ்க் மாதிரி ஒரு வாலெட்டையும் அதை விற்கவோ வாங்கவோ வேற ஒரு எக்ஸ்சேஞ்சும் பயன்படுத்த வேண்டியிருக்கு. ஆமா, அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ் தான். ஆனா சொந்த வாலெட் மற்றும் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும்போது எல்லாமே ஒரே இடத்துல ஒரே கூரையின் கீழே கிடைக்குது. இது ஒரு முழுமையான தடையற்ற சூழலை, அதாவது ஒரு ஈகோ சிஸ்டத்தை உருவாக்குறதுக்கான முதல் படி. இது பயனர்களுக்கு எளிமையையும் திட்டத்துக்கு அதிக கட்டுப்பாட்டையும் நம்பகத்தன்மையையும் கொடுக்கும். ஆக இன்னைக்கு நாம பார்த்தது எல்லாம் தொகுத்து பார்த்தா இது ஒரு சுவாரஸ்யமான சித்திரத்தை கொடுக்குது. இது சும்மா ஒரு கிரிப்டோ ப்ராஜெக்ட் இல்ல, இந்தியாவுக்கான கிரிப்டோ புதிரை விடுவிக்க முயற்சி பண்ற ஒரு பன்முனை தாக்குதல் மாதிரி தெரியுது. ஆமா சொல்லலாம். ஒரு பக்கம் அரசு கூட மோதுறதுக்கு பதிலா சட்டத்துக்குள்ள பொருந்துற ஒரு சர்வீஸ் மாடலை உருவாக்கியிருக்காங்க. மறுபக்கம் ஆரம்பகால ஆதரவாளர்களுக்கு வெகுமதி கொடுக்கிற ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட பொருளாதார மாடலை வடிவமைச்சுக்கிறாங்க. கடைசியா பயனர்களை தக்க வைக்க ஒரு முழுமையான ஈகோசிஸ்டத்தை உருவாக்குறாங்க. அதனாலதான் இந்த திட்டத்தை வேற எது கூடவும் ஒப்பிட வேண்டான்னு சோர்ஸ் வலியுறுத்துது. கரெக்டா சொன்னீங்க. இது ஒரு தனித்துவமான பரிசோதனை. இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. சொல்லுங்க. இந்த சோர்ஸ் எதிர்காலத்துல நூத்துக்கணக்கான திட்டங்கள் இந்த பிளாக் செயின்ல உருவாகும்னு நம்பிக்கையோட குறிப்பிடுது. ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. அரசு அங்கீகாரம் பெற்ற பரவலாக்கப்பட்ட ஒரு தளம் இந்தியால உண்மையாவே உருவானா நிதித்துறையை தாண்டி அது தீர்க்க வேண்டிய முதல் நிஜ உலக பிரச்சனை எதுவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஓ, இன்ட்ரெஸ்டிங். அது சிக்கலான நில பதிவேடுகளை சரி செய்யறதா இருக்குமா, கல்வி சான்றிதழ்களை போலியாக்குறத தடுக்கிறதா இருக்குமா, இல்ல விவசாய பொருட்களுக்கான சப்ளை செயினை வெளிப்படையாக்குறதா இருக்குமா? அது நம்ம அன்றாட வாழ்க்கையில எல்லா மாற்றங்களை உருவாக்கும். இத பத்தி சிந்திச்சு பாருங்க.